ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்முக்குட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்டிலேயே ஈஸியாக எப்படி ஆட்டுக்கால் குழம்பு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க ஆட்டுக்கால் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் 1/4 கப் அளவுக்கு 1/4 கப்லேருந்து 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நறுக்காமல் இந்த மாதிரி உரிச்சு சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சின்ன வெங்காயம் சேர்த்து சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சின்ன வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் 2 பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்ததும் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மசாலா ஸ்மெல்லாம் போனதும் 1/2 கப் தேங்காவை இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவி சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஜீரகம் மிளகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலா நல்லாவே ஆறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஸ்டாருக்கு சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு திக்கான பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போ ஆட்டுக்கால் குழம்பு பண்ணுறதுக்கு குக்கரில் இன்றைக்கி நான் குக்கரில் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் கடாயில் கூட இதே மெத்தடில் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு சேர்த்து சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலையை சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா ஸ்மெல்லாம் போனதும் நம்ம வீட்டிலே ஆட்டுக்காலை வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் நான் மிக்ஸி ஸ்டார் அலசிட்டு சேர்த்துக்கிறேன். இன்னொரு கப் நார்மலாக சேர்த்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு மசாலா கூட ஆட்டுக்கால் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு கரெக்டாக 10 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 10 விசிலில் ஆட்டுக்கால் சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.